10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை அறிவோம். எமது செய்தியாளர் சமயமணிவண்ணன் இணைகிறார். சமயமணிவண்ணன், வணக்கம். சென்னை வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த 10 மாவட்டங்கள் எவை? வணக்கம். தமிழ்நாட்டில் வடக்கு உள் கர்நாடகா முதல் தென் தமிழகம் வரை வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அது மட்டுமல்லாது அடுத்த 24 மணி நேரத்தில் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, தென்காசி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 10 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தனது முன்னறிவிப்பில் தெரிவித்துள்ளது. அது மட்டுமல்லாது அதன் தொடர்ச்சியாக நாளை மற்றும் நாளை மறுநாள் தமிழகம் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரைக்கும் கடந்த 2 தினங்களில் அதிகபட்ச வெப்பநிலையாக ஈரோடு மாவட்டத்தில் 38 டிகிரி செல்சியஸ் எனவும் குறைந்தபட்ச வெப்பநிலை என்பது கரூர் மாவட்டத்திலும் பதிவாகியுள்ளது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரைக்கும் சென்னையை பொறுத்தவரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படுவது, ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னைக்கான அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரைக்கும் 34 முதல் 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலையானது 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தனது முன்னறிவிப்பில் தெரிவித்துள்ளது. விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சமயமணிவண்ணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.